வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களாக எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதே போல் நானும் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். சனிக்கிழமை 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு காலை நேரம் சரியாக 8:52 ஆகிக்கொண்டிருக்குது. பரிசுக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். மாலை வேலைக்கு திரும்ப வரணும். அதனால் நேரத்துக்கு சென்று 2 காரியங்களை முடித்துட்டு வருவோம் என்று சென்று கொண்டிருக்கிறேன். அதே போல் நேற்றைய தினத்தில் விடிய வேலையிடமும் அதிகமான வேலையாக இருந்தது. அதே போல் ரெஸ்டாரண்ட்டும் நேற்றைய தினத்தில் காலையிலும் மாலையிலும் நல்ல சனமாக இருந்தது. வேலை அதிகமாக இருந்தது. தேவன்தான் என்னுடைய வேலைப்பளவுகளையும் என்னுடைய சிந்தனைகளையும் என்னுடைய பாடுகளையும் என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய துன்பங்களையும் சரி செய்து காத்து கொண்டு போகிற என்னுடைய தேவாதி தேவனுக்கு கோடான கொடி சோத்திரங்கள். அதே போல் நேற்று இரவு ராத்திரியும் எங்களுடைய ஜெபோட சுவிசேஷ திருச்சபையினர் இரவு ஜெப கூட்டம் நடத்தியிருந்தார்கள். அதை நான் மிகவும் உண்மையில் கேட்டிருந்தேன். அழகாக பாடல்களை பாடி அழகாக ஜெபித்து அழகாக வேத வசனங்களை கொடுத்திருந்தார்கள். அது மிகவும் அருமையாக இருந்தது. அதுக்கு பிறகு நானும் ஜெபித்து விட்டு உறங்கிவிட்டு காலையில் எழுந்து பயணத்தை தொடர்ந்திருக்கிறேன். சரி, இப்போ என்ன விடயம் என்று கேட்டால், தேவன் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அதே போல் உங்களோட வாழ்க்கையிலும் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருக்கிறார். இப்போ நாங்கள் விடயத்துக்கு வருவோம். போன வாரங்களிலிருந்து இந்த வாரம் வரைக்கும் கொஞ்சம் பாடுகளும் போராட்டங்களும் தான் கடந்து கொண்டிருக்குது. பரவாயில்லை, அது ஒரு பக்கம் அப்படியே கடந்து செல்லட்டும். என்னென்று கேட்டால், என்னை குறித்து என்னுடைய விடயங்களை குறித்தும் சிலருடைய வாட்ஸ்அப் ஒரு குரூப் பண்ணி சொல்கிறதானே. இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்தை படித்த பொடியல் இல்லாமல் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிற மாதிரி தங்களுடைய சொந்தங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறவர்கள் என்னை பற்றி அதில் சில பதிவுகளை போட்டிருக்கிறார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட நகல்வுகளை குறித்தும் அதில் பதிவேற்றியிருக்கிறார்கள். காரணம் என்னென்று கேட்டால், ஒரு பிரச்சனை ஒன்று வரும் பொழுது தான் ஒவ்வொரு மனிதருடைய விசுவரத்தையும் அறியக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் மனிதர்கள் எந்த நேரமும் எப்படியும் மாறலாம். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைக்கு தக்க மாதிரி தாங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் தேவன் அப்படியானவர் அல்ல. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருந்து நீ நடக்க வேண்டிய பாதைகளை நான் உனக்கு காண்பிப்பேன். நீ போவதற்கு முன்பாக அனைத்து பாதைகளும் நான் கோணலானவர்களை நேராக்குவேன் என்று சொல்லியிருக்கார். தேவன் நல்லவர். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை வருட காலம், அதாவது 2003ஆம் ஆண்டிலிருந்து 2025 அக்டோபர் 16ஆம் தேதியிலே இருந்து தான் எனக்கு பிரச்சனை தொடங்கியது. அப்போ இந்த 8 மாதங்கள் முடிந்து விட்டது. ஆனால் இவ்வளவு காலமும் நான் இவ்வளவத்தையோ உழைத்து இவ்வளவத்தையோ பார்த்து இவ்வளவோ நல்லதுகள் செய்து நடந்து வந்த பாதையில் அவர்கள் இப்பொழுது எனக்கு கொடுத்திருக்கிற பட்டம் எப்படி என்று கேட்டால், இவருக்கு மண்டைப்படுது கொடுத்திருக்கிறார்கள். நல்ல விஷயம், அது தவறென்று சொல்வதற்கு இல்லை. உண்மையிலேயே மண்டைப்படுதான். காரணம் என்ன சொல்லுங்க, உழைத்த பணம், குடும்பம், வாழ்க்கை என்று சொல்லி உழைத்து கொடுத்த எனக்கு அவர்கள் கொடுத்த மண்டைப்படுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவன் அதை பார்த்து கொள்வார். அவர்களுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சமாதானம் நிம்மதியாயிருக்கிற என்னை சமாதானமற்றவர்களாக்கும்படியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் தேவன் என்னோடு கூட என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்தி மிக நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்தும்படியாக அவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சில மனிதர்கள் செய்கிற சில காரியங்களை பார்க்கும் பொழுது அருவருப்பாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. இவர்கள் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு சபைகளும் இல்லாமலுக்கு தேவனுடைய சத்தமும் இல்லாமலுக்கு உலகத்தோடு இழுப்புண்டு போய் கொண்டிருக்கிறார்கள்.
இவர்களுடைய இலக்கு பணம், இவர்களுடைய இலக்கு சொத்து, இவருடைய இலக்கு இன்னும் ஒரு வாழ்க்கைகள் கூட இவர்கள் இலகுவாக கடந்து போய்விடுவார்கள். காரணம் ஏனென்று கேட்டால், அவர்கள் அழகாக திட்டம் பண்ணி விட்டார்கள். அப்படி என்று கேட்டால், இப்படி இவரை நாங்கள் சொல்லித்தான் நாங்கள் அப்படி ஒரு காரியத்துக்கு போகலாம் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக பிளான் பண்ணி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னை ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால் தேவன் என்னை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். காத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். இதே பிரான்சில் நான் 2009 வந்து இறங்கும் பொழுது 100 ரூபா காசு இல்லாமலுக்குத்தான் நான் வந்து இறங்கினான். யாரும் வரும்பொழுது இந்த நாட்டுக்கு காசு கொண்டு வருபவர்கள் அல்ல. எல்லாரும் வந்து இங்கு உழைத்துத்தான் முன்னேறி செல்கிறார்கள். இன்னும் வாழ்க்கை காலங்கள் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார் தேவன் என்று சொல்லி. அதே போல் நான் அதிகமாக சிரித்து கதைத்து பம்பலடித்து சந்தோஷப்படுகிறது என்னுடைய அம்மாவோடு தான். அது என்னுடைய மூத்த சகோதரிக்கு கூட தெரியும். என்னுடைய அம்மாவை சிரித்து கலைத்து சொல்லுவார், நீ போன வையா, நீ வச்சுட்டு சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் நீ முத்திர உள்ளன்ற அம்மா சொல்லுவார். தாயினுடைய அன்புக்கு நிகராய் இந்த உலகத்தில் பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், கட்டிய மனைவியாக இருக்கலாம், கூடி பிறந்தவர்களாக இருக்கலாம், பழகிற அண்ணன் தம்பிமாராக இருக்கலாம், பழகிற நட்பர்களாக இருக்கலாம், அந்த பெற்ற தாயினுடைய அன்புக்கு இந்த உலகத்தில் நீங்கள் யாருமே இல்லை. என்னுடைய அப்பா எனக்கு சொல்லுவார் அடிக்கடி, தம்பி, யாரும் பசிக்குது என்று சொல்லி கேட்டால் தொண்டைக்குள்ளே போய் விட்டுட்டு என்று சொன்னால் எடுத்து கொடுக்க முடியாது. தொண்டைக்கு மேலே நின்றால் நீ எடுத்து கொடுத்தால் பசியாக இருக்கிறவன் அதை வாங்கி சாப்பிடுவான். அப்படியான காரியத்தை நீ செய்யும் பொழுது நீ மிக நிம்மதி சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் வரைக்கும் வாழ்கிறான்னு சொல்லி என்னுடைய அப்பா சொல்லுவார். என்னுடைய அப்பா சாதாரணமான ஆள் கிடையாது. என்னுடைய அப்பா யாழ்ப்பாணம் பேட்ரிக்ஸில் தான் படித்தவர். எங்களோட அப்பா இங்கிலீஷ் எல்லாம் எழுதுவார், அவ்வளோ அழகாக எழுதுவார். எங்களுக்கு கூட அவ்வளவு இங்கிலீஷ் எழுதவோ இல்லை வாசிக்கவோ எங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியாது. எங்களோட அப்பா அவ்வளோ அழகாக எழுதுவார் இங்கிலீஷ் எல்லாம். எங்களோட அப்பா அப்படி ஒரு என்ன சொல்லுவது, அப்படி ஒரு நல்ல மனிதர். ஆனால் என்ன அதிகமாக அல்கோல் பாவிப்பார். அதுதான் எங்களோட அப்பாவோட ஒரு பெரிய ஒரு பிழையான விடயம். அளவுக்கு அதிகமாக பாவிப்பார். ஆனால் எங்கள் அப்பா மறிக்கும் பொழுது தனிமையாக சொந்த என்னுடைய ஊரில் சொந்த நிலத்தில் இரவு உறங்கினவர் காலையில் எழும்பவில்லை. அதுதான் ஐயா தேவன் கொடுக்கிறது நல்ல மனிதர் ஒருக்கும் மரணம். ஒருவர் படுத்துறங்கும் பொழுது மறித்து போகிறார் என்று சொன்னால் தேவன் இவ்வளவு தூரத்தில் எங்கள் அப்பாவை நேசித்திருக்கிறார். காரணம் என்னென்று கேட்டால், என்னுடைய அம்மாவோட சகோதரங்கள் யாருமே எங்கள் அப்பாவை ஒரு நாளும் ஒரு தவறாக சொல்ல மாட்டார்கள். அம்மாவுடைய சகோதரங்களுடைய பிள்ளைகளும் அப்படித்தான். எங்கள் அப்பாவை அங்கிள் என்று சொல்வார்கள். எந்த விதமான தேவையற்ற விடயங்களும் பேச மாட்டார். நான் கூட தேவட்டாகத்தான் கேட்கிறேன், நல்லது செய்து நல்ல பேர் எடுத்து இந்த உலகத்தில் நானும் படுத்துறங்கும் பொழுது எந்த நோய் நொடியும் இல்லாமல் தேவனுடைய இழைப்பாறுதலை கட்டளிட வேண்டும் என்று தேவனிடம் கேட்கிறேன். காரணம் ஏன் தெரியுமா? நான் செய்த நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. என்னுடைய அரசாங்கம் கூப்பிட்டு என்னை கதைக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவேன் அடிக்கடி. என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என்னிடத்தில் புதன்கிழமை கூட கூப்பிட்டுருந்தேன். அளவுக்கு அதிகமான பணத்தை நீ உழைத்து உன்னுடைய குடும்பத்துக்கு நீ செய்திருக்கிறாய். ஆனால் உன்னுடைய குடும்பம் உன்னை பல தடவை காட்டி கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், தங்களுடைய சுதந்திரமும் தங்களுடைய நடவடிக்கைகளுக்கு முடைஞ்சலாக இருக்கிற என்னை எப்படியாவது வெளியேற்றிவிட்டு தாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள். அது நீங்கள் வாழலாம், அதற்கு உங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யும். நான் என்னுடைய பாதையை சரி செய்து கொண்டு போய்கொண்டிருப்பேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடலாம், வைபர் குரூப்பில் போடலாம், இல்லை யூடியூப் வழியாக போடலாம், இல்லது ஃபேஸ்புக் வழியாக போடலாம். என்னை ஒன்றுமே செய்ய போவதில்லை. ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள். இப்படி கதைத்து வாட்ஸ்அப்பில் போட்டவர்கள் தான் என்னிடம் தங்களுடைய தாயையே தரக்குறைவாகவும் தங்களுடைய தாயினுடைய சகோதரங்களை நல்ல தாயினுடைய சகோதரங்களையும் மிக குறைவாக பேசியவர்கள் இன்று தாங்கள் சரியாக போகிறோம் என்று காட்டி சொல்லுகிறார்கள். நான் இன்று வரை இருக்கிறேன். என்னுடைய அம்மாவினுடைய சகோதரங்கள், அது மாமாவாக இருக்கலாம், அண்டிமாராக இருக்கலாம்,
இல்லது அம்மாவுடைய சௌரங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். யாரோடு நான் எந்த விதமான தேவையற்ற விடயமும் பேசுவதில்லை. என்னை அவர்கள் அண்டன் என்பார்கள், நான் அக்கா என்பேன், அண்ணா என்பேன். இந்த மாதிரி தான் என்னுடைய உறவு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் என்னுடைய அம்மாவுடைய சகோதரங்களை குறித்து நான் யாரிடமும் இப்படி நடந்திருக்கிறார்கள், அப்படி நடந்திருக்கார்கள் நான் சொல்லவும் இல்லை, அவர்கள் அப்படி நடக்கவும் இல்லை. ஆனால் இவர்கள் தங்களுடைய தாயினுடைய சகோதரங்களையே வித்து பிழைப்பு நடத்தி கொண்டு என்னை குறித்து தங்களுடைய தாயோடு சேர்ந்து பேசி எனக்கு மண்டை பழுதென்று சொல்லி பதிய போடுகிறார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவன் பரத்தில் இருந்து எல்லாத்தையும் மீறிய பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவனவனுக்கு தக்க பலனோடு நான் வருவேன். அதை என்னுடைய கண்கள் காணும். நான் இந்த பிரான்சிலிருந்து செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து இவர்கள் உரைத்து போவார்கள். இவர் நாட்கள் நான் ஒரு நாள் இவருக்கு எதிராக கம்புதடி தூக்க மாட்டேன். என்னுடைய 2 காலும் முழங்கால் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது இவர் அனைத்து காரியங்களை செய்வார். அதே போல் நீங்களும் உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அண்ணன் தம்பிகள் யாரை வீட்டுகள் அரவணைக்க வேண்டும், யாரை அரவணைக்கக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். விடுமுறை காலங்கள் தொடங்கி இருக்கிறது. திங்கள் கடும் வெயில் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் நாளைய தினமும் கடும் வெயில் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிகவும் ஞானமாக கவனமாக இருங்கள். தேவன் உங்களோட கூட இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றி தேற்றுகிறார். பரத்தில் இருக்கிற பரமவிதா இனி என்னுடைய வன்னி மலத்தில் யூடியூப்பில் வெளி இடங்கள் எல்லாம் வரும். இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் சில விடயங்களை நான் என்னுடைய வன்னி மலத்தில் யூடியூப்பில் காட்சிப்படுத்துவேன். அண்ணா, நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள், நீங்கள் நினைச்சதை சாதித்து விட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். உங்கள் வன்னி மலைத்துளி யூடியூப் என்ற நன்றி வணக்கம் நண்பர் தம்சன் அனைவருக்கும்.